நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவ ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நாம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா 2025ல வந்துட்டு தமிழ்ல ஒரு பயங்கர ராவான படமாக எடுக்கப்பட்ட தி சேவேஜ் அப்படின்ற படத்தோட ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா SF மூவி அப்படின்ற OTTல வந்துட்டு அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமரா, இந்த படம் பார்த்தீங்கன்னா 20 வயசுக்கு மேல இருக்கிற ஆடியன்ஸ் மட்டுமே பாருங்க. ஏன்னா படத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா அடல் கண்டென்ட்டோடு சேர்த்து அந்த ப்ரூட்டல் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமா வச்சிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 2040 டைம் பீரியட்ல இந்த படத்தோட கதைக்களம் பார்த்தீங்கன்னா நகருது. நம்ம படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா இவருடைய ஒய்ஃபை வந்துட்டு வேலைக்காக வெளியூருக்கு வந்துட்டு அனுப்புறாரு. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு உண்மையிலே யாரு அப்படின்றத இந்த படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருக்காங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, தமிழ் படங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான அடல் கண்டென்ட் அப்படின்றது இதுக்கு முன்னாடி எந்த ஒரு படத்துலுமே இருந்திருக்காது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அடல் கண்டென்ட் அப்படின்றது பயங்கரமா வச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஹாலிவுட் படங்கள்ல இந்த மாதிரி இருந்தாலுமே அதை விட பார்த்தீங்கன்னா ஒரு படி மேலே போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். தென் அதே மாதிரி படத்தை நடிச்ச எல்லா ஆக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. தென் படத்துடைய ஸ்க்ரீன் பிளேல பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு விறுவிறுப்பு அப்படின்றது இல்லை அப்படின்னாலுமே இதுதான் ரியாலிட்டி அப்படின்றத இந்த படத்து மூலியமா பார்த்தீங்கன்னா டைரக்டர் வந்துட்டு நம்மளுக்கு சொல்ல வராரு. ஸோ ஃபைனலாக வந்து நீங்கள் ஒரு லைட் அடல் பீப்புளாக இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த படத்தை பார்த்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த படம் பார்த்தீங்கன்னா வெரி 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 ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ்.